ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XAUUSD சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் வந்து உங்கள் தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த எக்ஸாக்டான அந்த கோல்டு சார்ட்டை பார்த்தீங்கன்னா நான் நேற்று நம்மளுடைய கம்யூனிட்டியில் செஷன் ட்ரேடுக்கு வந்து இது பண்ணியிருந்தேன். டைம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செஷன் ட்ரேடுக்காக நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் நம்மளுடைய கம்யூனிட்டியில். இன்றைக்கி அது எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்றத ஒரு டீட்டெயில்டான வீடியோ பார்க்கலாம். பாதி ட்ரேட் நடந்துட்டுருக்கிறப்பவே கரெக்டாக ஒரு நியூஸ் வந்துருச்சு. ஸோ அது என்ன இம்பேக்ட் கொடுத்துச்சு அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோஸில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செஷன் ட்ரேட் அப்படின்றப்பவே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணணும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நியூஸ். சரிங்களா? நேற்று வந்து நியூஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று நியூஸ் வந்துச்சு. ஸோ அதையும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். அந்த டைமுக்கு கரெக்டாக வந்து நியூஸ் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அப்படின்ட்டு. ஏன்னா செஷன் ட்ரேட் வந்து டைம் பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து 5:52க்கு போஸ்ட் பண்ணியிருக்கோம். நியூஸ் பார்த்திங்கன்னா 6க்கு இருக்குது. ஸோ வந்து டப்புன்னு போஸ்ட் பண்ணிட்டாச்சு. ஏன்னா கொஞ்சம் செஷன் ட்ரேடில் அதனுடைய இம்பேக்ட் அதிகமாக இருந்துச்சு. சரிங்களா? அதையும் நான் வந்து காட்டுறேன். ஓகேங்களா? நம்மளுடைய ட்ரேடாக அது எப்படி பாதிச்சுது அப்படின்றதையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து செஷன் ட்ரேடுக்கு நான் சூஸ் பண்ணதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செஷன் ட்ரேடுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஸ்வீப் வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமான ஒரு விஷயமாக வந்து செஷன் ட்ரேடுக்கு என்றைக்குமே பார்க்கணும். சரிங்களா? லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சிஹெச். நமக்கு வந்து ஸ்வீப் அப்படின்றது இது ஏசியன் லோவை தூக்குச்சுனாலும் நம்ம ஸ்வீப்னு தான் சொல்லுவோம். ஸோ ஏசியன் லோவை வந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து தூக்குது. சரிங்களா? இப்போ வந்து ஏசியன் லோ வந்து மார்க்கெட் தூக்கிடுச்சு. தூக்குனதுக்கப்புறம் அடுத்தது நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சிஹெச் வேணும். ஒருவேளை தூக்கிடுச்சு அப்படின்ற ஒரே ஒரு கன்ஃபர்மேஷனை மட்டும் வச்சு நம்ம எடுத்தோம்னா எஸ்எல் வந்து கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த பிளேஸில் வந்து கன்ஃபர்மேஷன் அப்படின்றது இதுதான், சிஹெச் அப்சைடு. ஸோ வந்து இது எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ நமக்கு சிஹெச் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து டவுன் ஃப்ரேமுக்கு வந்து போய்க்கிறேன். சரிங்களா? ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து நான் எடுத்துக்கிறேன். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு ஆர்டர் பிளாக் வந்து நீட்டாக கிடைக்கிது. இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு நம்மளுடைய ஆர்டர் பிளாக்கில் ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டோம்னா ட்ரிகர் ஆயிடுச்சு. ரீசன்ட் ஸ்விங் லோ வரைக்கும் நான் வந்து எஸ்எல் வச்சுக்கிறேன். வழக்கமாக வந்து இங்கே ஹை வரைக்கும் வைப்போம். பட் நேற்று பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து வின்னிங் ரேஷியோ தான் வந்து சொல்லியிருந்துச்சு. ஏன்னா வந்து நியூஸ் வர டைமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரூஷியலான டைமாக இருந்துச்சு. ஸோ வந்து ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்னா TP1 நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை வந்து RR வந்து 1:3 அப்படின்னா உங்களுக்கு நியர்பை எவ்வளோ தூரம் வந்திருக்கும். சரிங்களா? 1:3 இல்லை ஓகே அப்படின்னு ஒரு இன்டர்மீடியேட் அப்படின்னா 1:6 வரைக்கும் தாராளமாக வந்து போயிருக்கும். 1:6னால் இது வரைக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்க்கலாம் நியூஸ். இது வந்து இன்ட்ராடே அப்படின்றத நம்ம RR வந்து ரொம்பவுமே வந்து பார்க்க முடியாது. அதுதான் வந்து உண்மை. சரிங்களா? இன்ட்ராடேயில் எப்போ என்ன நடக்கும் அப்படின்றதே வந்து சொல்ல முடியாது. அதுலேயும் நம்ம வந்து நேற்று எடுத்த ட்ரேடு எப்படி இருக்குது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த நியூஸ் கேண்டில். சரிங்களா? சடனாக விட்டு எடுத்துருக்கான். எடுத்தோன்னே வழக்கம் போல் நம்மளுடைய இதுக்கு வந்து நியூஸ் கேண்டில் போயிடுச்சு. சரிங்களா? இப்படி தான் வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து நேற்று அடிச்சது. கொஞ்சம் ப்ரெஷராக இருந்துச்சு, பட் ஸ்டில் ஓகே தான். ஓகேங்களா? இதுதான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். இந்த மாதிரி தான் வந்து செஷன் ட்ரேட் பார்க்கணும். இன்னும் ஒரு சில விஷயங்கள் செஷன் ட்ரேடில் கொஞ்சம் பார்க்கணும். அது ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் வந்து உங்களுக்கு அடிக்கடி நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நமக்கு இது கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.